Welcome to Amudhum Nalamum. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பன்னீர் அண்ட் ricotta சீஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 லிட்டர் பால், ஒரு எலுமிச்சப்பழம். நாங்கள் இன்றைக்கி பன்னீரை 2 லிட்டர் பாலில் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா தேவையான அளவு பால் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு 2 லிட்டர் பாலை ஊற்றி கொதிக்க விடலாம். பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. பால் நல்லா பொங்கி கொதிச்சு வரணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸை புழிஞ்சு விடலாம். பால் நல்லா திரிஞ்சு வரணும். நீங்கள் கரண்டியால் எடுத்து பார்க்கும்போது பால் திரிஞ்ச அந்த கோவா தனியாக, பாலோட தண்ணி தனியாக தெரியணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இதோட கோவா மேலே அப்படியே ஆடை மாதிரி படர்ந்துருக்கும். இதோட தண்ணி லைட் எல்லோ கலரில் இருக்கும். பன்னீரை ஒரு பாத்திரத்தில் துணி போட்டு வடிகட்டிக்கலாம். பன்னீர் கொஞ்சம் லைட் வார்ம் ஆன உடனே இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் அது வெளியே வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீரை வடிகட்டின தண்ணி. இதை வச்சு தான் ricotta சீஸ் செய்ய போகிறோம். ricotta சீஸை பன்னீர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாட்டரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் பன்னீர், 3 டேபிள் ஸ்பூன் பன்னீர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வாட்டர் சேர்த்து பிளெண்டரில் நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. ricotta சீஸ் ரெடி. ricotta சீஸை பாஸ்தாஸ்க்கு, சாலட்ஸ்க்கு, ப்ரெட்டுக்கு நடுவில் ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். நாச்சோஸ்க்கு, மயோனைஸ்க்கு பதிலாக ricotta சீஸை யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். க்ரீமியாக இருக்கிறதுனால சப்பாத்திக்கு நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரோலாகவும் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ricotta சீஸ் செஞ்சாச்சு. இப்போ பன்னீர் செய்யலாம். பன்னீரை நம்ம விரும்பின ஷேப்புக்கு செய்யலாம். பன்னீரில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது மேலே ஒரு வெயிட் கொடுத்து இதை 4 மணி நேரம் வச்சுருக்கலாம். நாலு மணி நேரம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பன்னீர் நல்லா கட்டியாக இருக்கும். பன்னீரை உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை லென்த்தி பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம்.
ஹோம்மேட் பன்னீர் ரெடி. இதை 1 week to 10 daysல யூஸ் பண்ணிடுங்க. பன்னீர் வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ரெக்கோட்டா சீஸையும் பன்னீரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.